சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? டேய் என்ன டைம் ஆகுது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்லுவேன்? ஒரு டிராஃபிக் ஆகுதுடா காலையிலே. டேய் இந்த டைம்ல டிராஃபிக் சொல்ற பத்தியா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? உங்க ஏரியா தான்டா ஃபுல் டிராஃபிக்கா இருக்கு. எங்க ஏரியா டிராஃபிக்னு சொல்ற முதல்ல நீதான்டா. அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்களே அங்க ஏதோ டிராஃபிக்கா இருந்துச்சுப்பா. அப்ப எனக்கு எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். அதான் நின்னுருக்கேன். நல்லா சொல்ல டைம் வந்துட்டே இருப்பேன். இது சீக்கிரம் வாடா, டைம் ஆகுதுடா, வெயில் அடிக்குது, வெயில் வேற ஏறுது, எனக்கு இரிட்டேட்டிங்கா. 1 hour later. மச்சான் எங்கடா இருக்க? ஏய் வந்துட்டு இருக்கடா, போனா வெயிடா. என்னடா டேய் வந்துட்டு எவ்வளவு நேரம்டா? I was cornered. I was helpless. மச்சான் எங்கடா இருக்க? ஏய் வந்துட்டேன்டா. வந்துட்டு இருக்கியா? அட பொம்மால. டேய் வந்துட்டு சொல்ற, எவ்வளவு நேரம்டா? ஏய் வீட்ல இருந்து கிளம்பி வரடா, நீ இங்க இருந்துகிட்டே அப்படியே சொல்லுவே. டேய் நான் செங்கல்பட்டு ஏரியா போயேன்டா, நவரு சொன்னியாடா, நவுந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்துட்டேன்டா. என்ன பண்ண அப்படியே நவுந்து அப்படியே போயிட்டே இருக்கா, நான் பின்னாடி வந்து பிடிச்சிக்கிறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? மச்சே எனக்கு ரொம்ப இது வர அப்படியே எனக்கு பொங்குது. எனக்கு சுகர் டேப்லெட் போடணும். லோ சுகர் வேற. வந்த டீயும் ஆனா அனுப்பிச்சிட்டு. இல்ல இந்த வெயில் வந்து எனக்கு சுர்ரு அடிக்குது. நான் காலையில 5 மணில இருந்து வெயிட் பண்ணுகிறேன். ஏய் அப்படியே பாரு, ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கேன். திட்டா டேய் என்னடா பைக்ல வந்துங்க? கார் எங்கடா? டேய் பைக்ல வந்துங்க. ஆமா பைக் தான். கார் நான் எப்ப எடுத்துட்டு வர சொன்னேன்? மச்சி வெறுப்பேத்தாதடா டேய். எவ்வளவு தூரம் டேய்? ரொம்ப பண்ற. சரிவா இந்த வாட்டி பைக்ல போவோம், அடுத்த வாட்டி கார்ல போயிடலாம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். ஸ்ரீபெரும்புதூர் வந்தாச்சு. ஸ்ரீபெரும்புதூர் நீ வந்துட்ட, என்ன வர வச்ச. ஆமா நான் செங்கல்பட்டுல இருந்து வந்து வரேன்டா. இல்ல என் வீடு எங்க இருக்கு? என் வீடு போரூர்ல இருக்கு. என் வீடு இங்க செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. நான் அங்க இருந்து கிளம்பி வர வேணாமா? சும்மா கால்ல இருந்து போன் பண்ணிட்டு நொய்யின் பண்ணிட்டே இருக்கிறேன். வா போலாம் வா 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 வா. 15 டீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். 15 டீயா குடிச்சிட்டே வரேன். எனக்கு என்ன ஒரு டீ கூட குடிக்கல. நண்பனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 15 டீ குடிச்சிருக்கான். என்ன மச்சான் கடுப்பேத்தார. எனக்கு கார் எங்கடா? கார் நேச்சரா? சரி அது விடு. கார் நேச்சர். காரா? யார்கிட்ட கார் இருக்கு? ஜோக்கே. டேய் நீதான் காரை ஜம்முன்னு போலாம் அப்படிலாம் சொன்னியாடா. ஆமாடா ஃபியூச்சர்ல போலாம் ஜம்முன்னு சொன்னேன். டேய் என் பிளேலிஸ்ட்ல எவ்வளவு சாங் எடுத்து வச்சிருந்தேன்டா, கேட்டுன்னு போலாம். டேய் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குடா, தரேன்டா. ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு கேடி பிளாக்ஸ். நாங்கள் வேலூர் போயிட்டு இருக்கோம். நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இங்கே சரவணபவன் ஹோட்டல் வந்திருக்கோம். அப்புறம் இதுதான் வந்து என் ஃப்ரெண்டு சிராஜ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பயங்கரமா வந்து vlog பண்ணுவாரு. நோ நீங்க பார்க்க போறீங்க இவரோட vlogging, ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம். நோ என்ன எழவி அது? பாருங்க வேற லெவல்ல பண்றாரு. அந்த லெவல்லாம் வராதுங்க. சும்மா நடிக்கும். வேற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாம் உள்ள இருந்து மேல வரும். பாருங்க பண்ணும் போதே ஒரு ஆக்ட் கொடுப்பான். இல்ல அது சிவாஜி ரஜினி சொன்னல. ஆமா எனக்குள்ள வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. இப்ப கமலஹாசன் உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி வருவாரா? சிவாஜி எல்லாம் மாட்டாரு. ஸ்ரீராஜ் ஒன்லி. சுராஜ் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சிவாஜ். ஆமா என்ன சிவாஜும் நானும் வந்து வேலூர் போறோம். வேலூர்ல யார் இருக்கான்னு பாருங்க. லாஸ்ட் டைம் நீங்க மூணார்ல என் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நாங்க ஒரு ட்ரிப்பு போயிருப்போம். அவங்க எல்லாம் இப்போ வேலூர்ல தான் இருக்காங்க. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு ராஜா வந்து நேட்டிவ் வந்து வேலூர் தான். ஸோ நாங்க போய் அவங்கள மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஃபுட் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். எஸ். அதனால காலையிலே ஏர்லி மார்னிங் சீக்கிரமா கிளம்பி போலான்னு நான் பிளான் பண்ணேன். பட் வந்து பிளான் பண்ண பட் சொல். டேய் சும்மாறா. கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. யாரு?
யாருன்னா நீ நான் டேய் என் வீடு போரூர்ல இருந்து நான் வந்து இவனை பிக்கப் பண்ண. இவன் வீடு எங்கன்னா நியர் டு செங்கல்பட்டு. ஸோ ஆனால் நான் போரூர்ல இருந்து வந்து இவனை பிக்கப் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும்ல. சும்மா 10 கால் செங்கல்பட்டுல இருந்து பிக்கப் பண்ண சொன்னாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி செங்கல்பட்டுல இருந்து இவர் வந்து பிக்கப் பண்ணும். ஆனா இவர் எங்க பிக்கப் பண்ணாரு சொல்லுங்க? ஸ்ரீபெரும்புத்தூர். ஏண்டா நீ நடந்து போயிட்டே இருக்கிற, விட்டா வேலூரே வந்துருவ போல இருக்கு. ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இவன் வந்து வேற ரகம். என்ன ரகம்? இவனுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். சிலுக்கு. இந்த சில்க்குக்கு ஆண்டனி ஹெல்ப் பண்ணாரா? சிலுக்கு நம்ம அந்த சிலுக்கு இல்லடா, சில்க்டா. ஒரு மாதிரி நீ வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு சொபிஸ்டிகேட்டடா இவர் வந்து இருப்பாரு. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அதெல்லாம் தெரியாது, ஆனா சொபிஸ்டிகேட்டடா. என்ன சொல்ல இந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவாரு, இந்த ட்ரெஸ் தான் போடுவாரு. அவருக்கு வந்து பைக்லாம் வர மாட்டாரு, கார்ல தான் வருவாரு, 7 ஸ்டார் ஹோட்டல் தான் தங்குவாரு. ஆனா வாயில சொபிஸ்டிகேட்டட் வராது. ஏங்க அதாவது காருன்னு சொல்லி என் மைண்ட்ல ஏத்திட்டான். ஓகேங்களா? நான் வந்து அத உள்ளே போயிட்டேன், காருக்குள்ளேயே போ, லாரிக்குள்ள போ. ஓகேவா? சரி போய் நாங்க உள்ள போயிட்டு சாப்பிட்டு நாங்க அப்படியே வேலூர்ல மீட். எஸ் மச்சான், என்ன காலாங்காலத்துல சாவடிச்ச. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு டிஃபன். சாப்பிடு. என்னை விட்டு சாப்பிட்டா பேபி தான் உனக்கு. நாங்க வந்து டிஃபன் சாப்பிட வரல, தம்புடு வந்து கக்கா போட வரணும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அது சாப்பிடும் போது அதான் சொல்லுவியா? எனக்கு ஒண்ணு பிரச்சனை சொல்லிட்டா என்ன பறக்கான அது? எப்படி மச்சான், கார சட்னியை பார்த்தா அவங்க எப்படி சொல்லு? கார சட்னி பார்த்தா கார சட்னி மாதிரி இருக்கு. ஆஹா, கீ ரோஸ்ட் நம்ம ஐட்டம் வருது. இட்லி மட்டும் சாப்பிட்ற, வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே? தமிழ்நாடு ஃபேமஸே இட்லிடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஃபோன் ரெக்கார்ட் போட்டேன் மச்சான். நீ ஃபோன் இல்லாம சாப்பிட போட்டேன் நானு. வீடியோ சேர்க்க வராங்க. ஆமாடா, என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். உன் ஃபோன் தான் கூட ஃபுல்லா காமெடி பார்த்துனே இருப்போம் மச்சான். சும்மாவே நம்மளால இருக்க முடியாது. நம்ம பெரிய என்ன சொல்லிடுறாங்கம்மா, சாப்பிடும் போது பேச என்ன மனுஷன்? நான் பேச மாட்டேன்டா, வீடியோ தான் பார்ப்பேன். அதே மாதிரி வீடியோ பார்க்கணும். ஏய், சின்ன வயசுல நான் வீடியோ பார்த்துல மச்சான். இப்பதான் போனுன்றது. இன்னைக்கு நேற்று வந்து நான் வீடியோ பார்க்கல. ஆனா போன்ல இருக்கிறதால நான் வீடியோலாம் பார்க்கணும்னு நினைக்காது. சின்ன வயசுல இருந்தே நான் வீடியோ பார்ப்பேன். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது பொம்மை படம் பார்ப்பேன். அப்ப இந்த பொம்மை படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா தான் அப்படியே உள்ள இறங்கும். நீ ஒரு ஊர் நாட்டாண்டா. ஆமா, ஏன்டா இதெல்லாம் சோப் தெரியுமா? இதை யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா கரடா? கார்ட்டூன் நெட்வொர்க் தெரியுமா? கால்ல இருந்து போன் அடிச்சிட்டு இருக்கியே. அங்க இருந்து ஒருத்தன் வராது இல்ல, குளிச்சியா கூட தெரியல, காலையிலே போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மூணு பேர் தலையை மூணு பேர், இந்த தலையை மூணு பேர். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மூந்து பண்றேன். ஏன்டா தலையை மூந்து பார்த்தா நீ குளிச்சுட்டேன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஹோட்டல் வந்து வேலூருக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கு. ஹோட்டல் பேர் எல்லாருக்கும் தெரியும், சரவண பவன். தெரியுது, நீ மூடு. ரூம் 5 ஸ்டாரா 7 ஸ்டாரா? ரூம் 8 ஸ்டார். 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிச்சா இருந்தாலும் பரவாயில்லைங்க. என்ன தேவைப்படுதே கிடையாது. வா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உள்ள எல்லாமே இருக்கும். கார் எத்தனை வரும் சொன்னா ஏமாத்தினேன். நான் உண்டப்ப கார் எடுத்துட்டு வர சொன்னேன். நீ சொல்ல போலான்னு சொன்னேன். அது இந்த ட்ரிப்பு சொல்லல. கார் வாங்கும்போது போலான்னு சொன்னேன். நீ வாங்கும் போதா நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு அப்ப எப்படி வாங்குவ? நான் எப்படி ஓடுறது? எப்படி நான் பிளேலிஸ்ட்டை போட்டு அந்த சாங் கேட்கறது? ஐயோ, மீண்டுமா நீ கேட்டுக்கல தனியா போடுறது? ஆக்சுவலி இந்த vlog இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பேசும்போது அப்படியே அடிச்சு விட்டு போயினே நடிக்குது. நன்றி.
வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப பண்றானே. ஓ அதாவதுங்க இப்போ நான் vlog பண்ற மாதிரி எப்படி பண்ற மாதிரி, அதாவதுங்க நம்ம டிஃபன் சாப்பிட்ட பிறகு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இந்த காஃபின்றது ஒரு ஐட்டம் இருக்குல்ல, இதுதான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதாவது அது எங்க தாத்தா காலத்துலேருந்து இருக்கு. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கு. ஏதோ குறை சொல்ற மாதிரி தான் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. காஃபியில் ஒரு மீன் ஆத்தடி என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. மீன் வாசனை. எங்கடா மீன் வாசனை இருக்குது? சீரியஸா இது வெஜிடேரியன் ஓட்டு சொல்றான். கேடி vlogs ரெடி பண்ணு. சரி வெல்கம் பேக் டு கேடி vlogs. வெல்கம் பேக் டு கேடி